ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எஸ், பேக்டிராப்ல பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிக் பாஸ் சீசன் 8 ஹோஸ்டா வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தான் பண்ண போறாரு அப்படிங்கிறதுக்கான ப்ரோமோ அனௌன்ஸ்மெண்ட் லாஸ்ட் வீக் வந்தது. இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ஒய் விஜய் சேதுபதி அப்படின்னு கேட்டு 1008 கேள்விகள், விமர்சனங்கள், எதிர்ப்புகள், கமெண்ட்கள், இப்படி பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா முழுக்க வன்மமா வந்து பரவிட்டு இருக்கு. பட் ஒய் நாட் விஜய் சேதுபதி அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 வேலிடான காரணம் நான் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய நோக்கம். சோ இப்ப நான் 10 காரணம் சொல்றேன் விஜய் சேதுபதி அவர்கள் ஏன் வந்து ஹோஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு கேட்டாங்கல்ல, அவங்களுக்காக நான் சொல்ல போற முதல் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் டைரக்டா வந்து இந்த ஹோஸ்ட் கூட வந்து பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்படி பேசப்படும் போது அந்த ஹோஸ்ட் கண்டிப்பா லிசன் பண்ணணும். அதாவது அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும். அந்த பொறுமை மற்ற, அதாவது கமெண்ட்ஸ்ல வந்து சஜஸ்ட் பண்ண மற்ற நடிகர்களை விட விஜய் சேதுபதிக்கு அதிகமாவே இருக்கு அப்படிங்கிறத நான் கான்பிடென்டா சொல்லுவேன். ஏன் இப்படின்னா, நீங்க ஒரு இன்டர்வியூல வந்து அவரை போய் பாக்குறப்பையும் அவர்கிட்ட நீங்க கேள்வியை அதை கேட்கிறப்பையும் காது கொடுத்து அதை கேட்கக்கூடிய தன்மை அவருக்கு அளவுக்கு அதிகமாவே இருக்கு. இது வந்து ஒரு முக்கியமான மேஜர் குவாலிட்டியாவே நான் வந்து பாக்குறேன். ஓகே, ஹோஸ்ட் காது கொடுத்து கேட்டா மட்டும் போதுமா அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும். ரெண்டாவது காரணம் நான் சொல்றேன். சொல்லக்கூடிய அந்த விஷயத்த கேட்டா மட்டும் பத்தாது, அவங்க கொடுக்கக்கூடிய புகார், கம்ப்ளைண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கிளாரிஃபை பண்ணணும். அது வந்து மிக முக்கியமான வேலை. அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பெட்டரா பெஸ்ட் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கூடிய தகுதி வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு இருக்கு அப்படிங்கிறத அவருடைய பல படங்கள் வழியாவும் நம்ம பார்த்திருக்கோம், பல இன்டர்வியூஸ்ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ கண்டிப்பா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை அணுகிற முறையும் வந்து வித்தியாசமா இருக்கும். இதுதான் நான் வந்து 3வது பாயிண்டா வந்து இந்த இடத்துல சொல்றான்னு நினைக்கிறேன். அதாவது எல்லா ஆஸ்பெக்ட்லயும் திங்க் பண்ணணும் ஒரு ஹோஸ்ட். அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, ஒரு சாரார் மட்டும் இப்போ எனக்கு அவங்க ஃபேவரட், அதனால வந்து அவங்கள வந்து எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வரும். இதுக்கு முன்னாடி வந்து 7 சீசன்ல வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து நிறைய இடங்கள்ல கமலஹாசன் சார் ஹோஸ்ட் பண்ணப்பவே அந்த ஒரு புகார் வந்து அங்கங்க இருந்தது. அவங்க அவங்களுக்கு ஃபேவரிசம் பாக்குறாரு, அவங்க பெட்டா வந்து ட்ரீட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்தது. பட் இங்க இதை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவனையும், பாதிப்பு வந்து எனக்கு ஆச்சுன்னு சொல்றவனையும், 2 பக்கத்துல இருக்கக்கூடிய புகாரையும் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வந்து திங்க் பண்ணக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி விஜய் சேதுபதி கிட்ட இருக்கு. 4வதா ஒரு காரணம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஹோஸ்டோடைய பர்சனலான சில விஷயங்களை வந்து கனெக்ட் பண்ணி அதை ரிலேட் பண்ணி சில காரணங்கள் சொல்றது வந்து யூஸ்வலா மக்கள் வச்சிருக்காங்க. அந்த வகையில இவருடைய பர்சனல் பிஹேவியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பியாண்ட் த செலிபிரிட்டியா தான் நிறைய இடங்கள்ல வெளிப்பட்டு இருக்கு. அதுக்கு 2 உதாரணங்கள் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பிரஸ் மீட்ல நிருபர் கேட்ட கேள்வி எடக்கு மடக்கா இருக்க, அந்த இடத்துல தான் ஹீரோ தன்னை சுத்தி இத்தனை கேமராக்கள் வந்து கவனிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தாண்டி ரியலா தனக்குள்ள இருக்க ஹியூமனுக்காக இவர் வந்து சண்டை போட்டாரு. அதே மாதிரி ஏர்போர்ட்ல வந்து தன்னை அடிக்க பாய்ந்த ஒரு நபரை திருப்பி அடிக்கிறதுக்கு ஆவேசமா போனார். இதெல்லாம் வந்து பெஸ்ட் குவாலிட்டி நீ கோட் பண்றியா அப்படின்னு கேட்பீங்க. பட் அந்த இடத்துல தன்னை சுத்தி இத்தனை கேமரா இருக்கு, தன் மேல வந்து நிறைய அலிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு நபர் அந்த இடத்துல செலிபிரிட்டியா பிஹேவ் பண்ணாம ஹியூமனா பிஹேவ் பண்ண ஒரு கோட்டை தான் வந்து இந்த இடத்துல நான் வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா எந்த இடத்துலயுமே தான் ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிற இமேஜ்ல இவர் ஜட்ஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஹியூமனா தான் பாப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 5வது காரணம் மெச்சூர்டான பதில்கள். அதாவது இதுக்கு முன்னாடி கமலஹாசன் அவர்கள் எப்போ ஒரு கேள்வி கேட்டாலும் நம்மளா வந்து அதை ரியலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு பதில் வந்து கொடுப்பாரு. அதே ஒரு தன்மை வந்து சற்றும் குறைவில்லாமல் விஜய் சேதுபதி கிட்ட இருக்கு அப்படிங்கறத நான் ஆணித்தரமா நம்புறேன். ஏன் அப்படின்னா, அவருடைய பெரும்பாலான இன்டர்வியூக்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நேரடியா கேட்ட கேள்விக்கு அவர் வந்து சுத்தி வளைச்சு பேசுறாரு அப்படிங்கறத சொல்ல வரல. ஆனா அந்த பதில்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும். அதனால இவர்கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு மெச்சூர்டான பதில்கள் வரும் அப்படிங்கிறது 5வது காரணம். 6வது காரணமா, அடிமட்டத்திலிருந்து இன்னைக்கு வந்து தன்னை தானே செதுக்கி கொண்ட ஒரு நபரா தான் விஜய் சேதுபதிய பார்க்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை ஒரு சூப்பர் ஹீரோவா தன்னை செதுக்கி கொண்ட ஒரு நபர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, கூட்டத்துல ஒரு தரா நடிக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்டா இன்னைக்கும் 25 வருஷமும் வந்து சஸ்டைன் பண்ணக்கூடிய பல நபர்களை நீங்க வந்து பார்க்கலாம். அந்த வகையில் தனக்கு கிடைத்த வாய்ப்புகள் அனைத்தையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு தமிழ் சினிமாவில் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பீரியட்ல வந்து 50 படங்களை தொட்ட ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து இவருக்கு தான் இருக்கு. இது எல்லாமே ஒரே நாள்ல நடந்தது இல்லை. அதாவது விஜய் சேதுபதி ஒரு படம் நடிக்கிறாரு, உடனே அடுத்த படத்துக்கு தயாரிப்பாளர் ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒவ்வொரு படத்தையும் வித்தியாசமாக கொடுத்தார், கதைகளை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணினார், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜனரஞ்சகமான படங்கள் கொடுத்தார். அதன் மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 50 படங்களை வந்து கடந்து மக்கள் கிட்ட ஒரு நல்ல
பெயரோட எடுத்து மக்கள் செல்வன் அப்படிங்கிற டைட்டிலையும் வந்து வாங்கியிருக்கிறாரு. சோ அடிமட்டத்திலிருந்து வந்த ஒருத்தருக்கு தான் எல்லாருடைய சூழ்நிலையும் எல்லா விதத்திலையும் வந்து ஆராயக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஏன் அப்படின்னா இவர் வந்து பெரிய ஆளு, இவர் சொல்றதை நம்ம கேட்கணும், இவருக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிச்சயம் இவர் தரப்புல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏழாவதா நான் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ் அப்புறம் பாப்புலாரிட்டி, இது ரெண்டையும் ஒரே பாயிண்ட்ல சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா கோலிவுட்டுக்கான ஹீரோ அப்படிங்கிற கட்டத்துல இவர் அடக்கவே முடியாது. மலையாள இண்டஸ்ட்ரியில இவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு, தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் படங்கள் கொடுத்திருக்கிறாரு, கன்னட இண்டஸ்ட்ரியும் நல்ல பரிச்சயமான ஒரு முகம். அது மட்டும் கிடையாது, பாலிவுட்ல ஷாருக் கானுக்கு வில்லனா பண்ணதுக்கு பிறகு விஜய் சேதுபதி மோஸ்ட் வாண்டட் வில்லன் அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர்க்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மெரி கிறிஸ்மஸ் மாதிரியான படங்களும் வந்து அவர் கொடுத்திருந்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் அமையாத ஒரு விஷயம், இவ்வளவு ஷார்ட்டான பீரியட்ல யாருக்கும் அமையாத ஒரு விஷயம் தான் வந்து விஜய் சேதுபதிக்கு அமைஞ்சது. ஸோ இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த சீசன் 8க்கான ஹோஸ்டா வந்தது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேன் பேஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் கோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். 9வது காரணம், ஹோஸ்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொறுமை. ஏதோ அறிபறியில ஷோ முடிக்கணும், எபிசோட முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டக்கு டக்கு டக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோட க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில போனாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கமெண்ட்ஸை தான் வந்து ரிசீவ் பண்ணும். பட் அந்த மாதிரி இல்லாம பொறுமையா கேட்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து விஜய் சேதுபதிக்கு இருக்கு. இதை நேரடியா பல இடங்கள்ல பல இன்டர்வியூக்கள்ல நானே வந்து பார்த்திருக்கிறேன். ஸோ நிச்சயமா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுமை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வர்றாங்க, என்ன வந்து பேச வர்றாங்க, அதே மாதிரி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பொறுமையா கேட்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி அவருக்கு அதிகமாவே இருக்கு. 10வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு ஹோஸ்ட் கிட்ட வந்து நீங்க வந்து சொல்றீங்க, சார் இந்த மாதிரி இந்த பையன் இப்படி பண்ணிட்டான் சார், அது ரொம்ப தப்பு சார் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா நீ ஏன்பா அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த விசாரணை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். ஆனா அத வேற ஒரு கோணத்துல கம்ப்ளீட்டா வேற மாதிரி அனாலிசிஸ் பண்ணும்போதுதான் ஒரிஜினலாவே அங்க என்ன நடந்தது, நிஜமா அந்த தப்பை யாரு பண்ணா, நிஜமா யாரு வந்து காயப்பட்டிருக்கா, யாரு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு விடை கிடைக்கும். அந்த வகையில இவர் பண்ணக்கூடிய அனாலிசிஸ் மேல எனக்கு அதிகப்படியான நம்பிக்கை இருக்கு. ஏன் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தரை சொல்றத வச்சு அப்படியே கண்மூடித்தனமா முடிவெடுக்கக்கூடிய நபராக நிச்சயம் வந்து விஜய் சேதுபதி இருக்க மாட்டாரு. அவருடைய திங்கிங், தாட்ஸ், அதுக்கப்புறம் அனாலிசிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சராசரியா இருக்கிறவங்களோட விஷயத்துல இருந்து நிறையவே வேறுபட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஓகே, 10 காரணம் சொல்றேன்னு சொல்லிட்டு பல காரணம் நான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். நிச்சயமா இந்த சீசன் 8ல வந்து இவர் ஹோஸ்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு நிறைய விமர்சனம் வந்தது, நிறைய விஷயங்கள் வந்தது. அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கிற விதமா ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஹோஸ்டா வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இருப்பார் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, சாட்டர்டே சண்டே எபிசோட்ல இந்த மனுஷன் என்ன பேச போறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வைரல் ஆகும். ஏன் அப்படின்னா யூஸ்வலாவே இன்டர்வியூஸ்ல அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே வைரலா ஒரு பிலாசபிக்கல் டச்சோட ஒரு பெரிய விஷயத்த வந்து சொல்ற மாதிரி ஒரு மெசேஜ் உள்ள ஒரு விஷயமா வந்து பயங்கரமா வைரல் ஆயிருக்கு. இனிமேல் வரக்கூடிய சாட்டர்டே சண்டே எபிசோட்ஸ்ல இவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் தனியா வைரல் ஆகும். இதை வந்து இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ கண்டிப்பா இந்த சீசன் 8ல எந்த விதமான குறைகளும் வைக்காமல் ஒரு சூப்பரான ஹோஸ்டா இந்த ஷோ வந்து கண்டிப்பா வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ கண்டிப்பா அந்த நம்பிக்கையோட நீங்களும் வந்து வெயிட் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்தே பிக் பாஸை வந்து வாட்ச் பண்ணலாம். நானும் சீசன் 8 உடைய ரிவ்யூ வந்து டெய்லி கொடுக்கலாம் ஆர்ஜி ரோஹினி டாக்ஸ்ல அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். ஸோ நீங்களும் என்ன பண்றீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. ஸோ அதை எல்லாத்துக்கும் வந்து நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். கண்ணை குத்தல அவர் மாதிரி சொல்ல ட்ரை பண்ணேன்.